என்ன சத்தம் இங்க? போய் அங்கிட்டு போங்க, அங்கிட்டு போங்க, அங்கிட்டு போய் சண்டை போடுங்க. உங்களை மூளை இங்க விட்டதே தப்பு. முதல்ல பேசாம ஓரம் போய் உட்காருங்க. ஐயோ சாமி, வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அப்பா அன்னைக்கா தையல் படிக்கணும். ஐயோ இவங்களா? ராணி ராணி நீ எங்க போற? வா இங்க வா, இங்க வா ராணி. ஏங்க இதுங்களை பார்த்தாலே பயமா இருக்குதுங்க. ஓ அவங்கள விட இங்கிட்டு வா. நீ கிளாஸ் படிக்க தானே வந்திருக்க. இங்க பாரு. ஏய் சத்தம் போடாம இருக்கணும். ராணி இங்கிட்டு வா. இந்தா இப்பதானே சொன்னேன் சத்தம் போடக்கூடாதுன்ட்டு. ராணி அவங்க சும்மா அதான் சார் பேசிட்டே இருப்பாங்க கூட. அவங்க சின்ன பிள்ளை மாதிரி விளாண்டுட்டு இருப்பாங்க. நீ கிளாஸ் படிக்கதாலும் அந்த இடைஞ்சல் எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் நம்ம வேலையில கவனமா இருக்கணும். புரியுதா? எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன்ல. சரி வணக்கம்மா. அழகா இருக்கு. இப்பதான் அடிக்கிறா. ஏமா கருத்து நெரிச்சிராதம்மா. ஏய் சத்தம் போடாம இருங்க. ஏங்க இன்னைக்கு என்னங்க படிக்க போறோம்? என்ன ராணி? ஐயா ஏமா சும்மா இருக்க மாட்டேன் நீ? வணக்கம். வணக்கம் தான். போய் கொஞ்சம் உட்காருங்கப்பா. போறீங்களா? போறீங்களா? அந்த கம்பு எடுங்க. ராணி இங்க பாரு. நீ எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் நம்ம வேலையில நீ கவனமா இருக்கணும். புரியுதா? இவ்வளவு இடைஞ்சல் ஆகாதுங்க. எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் சரி நம்ம வேலையில கவனமா இருந்தாதான் சாதிக்க முடியும். சரி வாங்க. இப்ப என்ன கிளாஸ் படிக்க போறோம்? இன்னைக்கு மார்க் பண்ண போறோம். சரி பேட்டர்ன் மார்க் பண்றது இன்னைக்கு ஃபர்ஸ்ட். சரி ஆளை கூட்டி வரோம். என்ன மார்க்? என்ன மார்க்கா? நான் இங்க மார்க் பண்ண சொல்லி கொடுக்க போறேன்ப்பா. அது மார்க் போடுறவங்க இருக்காம போறீங்களா இல்ல? நீ இரு ராணி. எப்பா எப்படிங்க இதுங்களை வச்சு சமாளிக்கிறீங்க? நான் எங்க சமாளிக்கிறேன்? அது ஒரு மூலையில பேசாம விளாண்டுட்டு இருக்குங்க. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்ப நீ வந்துட்டேல்ல, அதான் வந்துருச்சுங்க. அதை நீ கண்டுக்காத. சரிட்டா? சரிட்டு இன்னைக்கு மார்க் எப்படி பண்றதுங்கிறது சொல்லி கொடுக்க போறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட் எவ்வளவு அழகா மார்க் பண்றோமோ அதை பொறுத்து தான் ஃபிட்டிங் ஃபினிஷிங்லாம் நல்லா வரும். சரியா? சரி டேபிள் போலாமா? போலாம். சரி மார்க் பண்றதுக்கு ஆள் கேக்குறாங்க. இப்ப கூட்டத்துக்கு பாரு என் தலைவனை. வாடா வாடா மார்க் பண்ணா வாடா. யாங்க மார்க் பண்ணனும்? ஆமாடா வாடா. டேய் என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். வாடா 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 மார்க் பண்ணா உள்ள வாடா வாடா. யாருக்கு மார்க் பண்ணனும்? பண்ணா ஏனா பண்ணு. யாருக்கு மார்க் பண்ணனும்? இங்க நாங்க மார்க் பண்ற பாருங்க. மார்க் மாயாண்டி. என்ன நீ இங்கிட்டு வா ராணி. என்னப்பா விஷயம்? மார்க் பண்ணனும். நாங்க யாருக்கு மார்க் பண்ணனும்? இப்போ நான் இங்க மார்க் பண்ணவா இல்ல நான் அங்க மார்க் பண்ணவா? என்ன மார்க்? ஷார்ட்ல மார்க் பண்ணவா இல்ல அங்க மூஞ்சில மார்க் பண்ணவா? ஷார்ட்ல மார்க் பண்ணுது. எங்க பட்டா கத்தி தான். எங்க காட்டு தம்பி பாப்போம். கத்தி. கை வெட்டிதோ. ஆமா கத்தி. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. கத்தி தான். கத்தி. இப்ப இடத்த காலி பண்ணல போகுது. இடத்த காலி பண்ணலன்னா தொலைச்சிருவேன். தொலைச்சி ஓடுமால காலி பண்றியா இல்லையா? இவங்க நம்ம மாறிட்டு நான் ஏன் மார்க் பண்ணி வைக்க போல. இது என்ன வர வர நாளுக்கு நாள் லூசு தானே கூடிக்கிட்டே இல்ல போகுது. பெரிய தலைவலி. சரி நீ மார்க் பண்றியா? ரைட். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடு. நான் உனக்கு வேற ஸ்கெட்சு தரேன். இதுல மார்க் கரெக்டா இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நீ ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்க போற. சிங்கிள் ப்ளவுஸ் ரைட்டா? ஃபர்ஸ்ட் இடுப்பு மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச் விட்டு ஒரு லைன் மார்க் பண்ணு. சரிங்க. ரைட்டா? 2 இன்ச்ல 2 இன்ச். அப்படியே கொஞ்சம் தள்ளி ஒன் மார்க் பண்ணு. அப்பதான் அளவு கரெக்டா வரும். ஆமா இல்லைன்னா கிராஸா வந்துடும். போதும். இப்போ நீ ஸ்கேல் வச்சு போடு. ஸ்கேல் வைக்கும்போது நகன்றாம பார்த்து போடணும். இப்போ இது எதுக்கு மார்க் பண்ணிருக்க சொல்லு பாப்போம். இது வந்து இடுப்பு மடிச்சு தைக்கிறதுக்காண்டி. ஆமா இடுப்பு மடிச்சு தைக்கிறதுக்காக 2 இன்ச் வச்சிருக்கோம். சப்போஸ் நமக்கு துணி நிறைய இருந்துச்சுன்னா 2 இன்ச் கூட வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ நம்ம 2 இன்ச் வச்சிருக்கோம். இப்போ அந்த ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. உயரம் வந்து 14 இன்ச்சு. இப்படிதான் வைக்கணும். ஆமா இறக்க வந்து அவங்களோட விருப்பம் தான். ரைட்டா? சரி. என்ன உயரம் வைக்கிறோங்கிறது அவங்களோட விருப்பம் தான். எவ்வளவு இறக்கம் போடுறாங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இது ரெடி அளவு. ரெடி அளவு. அதே மாதிரி தள்ளி இன்னொரு லைன் போடு.
ம் இன்னொரு மார்க் பண்ணிக்கோ. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஆமாம், கிராஸ் ஆகாமல் இருக்கிறது. இப்போ இதில் ஒரு லைன் போடு. இது ரெடி அளவு. ரெடி. சார்ட்டை நகட்டவே கூடாது. சார்ட்டை ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம தான் நகட்டு போடணும். சரி. இல்லை மெதுவாக போடும். ஓகேயா? மார்க் பண்ணும்போது அங்கேருந்து இப்படி போடும். அங்கிருந்து. சரி. இது ரெடி அளவு. ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். 1/2 இன்ச். இந்த ஷோல்டர் அட்டாச் பண்ணுவோம்ல, ஆமாம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச். ½ இன்ச்சுங்கிறது இந்த இருக்குல்ல, நீ இந்த இடத்துல உனக்கு தெரியலன்னா இங்கே இருக்குல்ல, இதுலேருந்து 1/2 இன்ச்சு இங்கே கணக்கு பண்ணிக்கோ. ஓ சரி சரி. இந்த இருக்குல்ல, இப்போ நான் அதிகமாக எடுத்துட்டேனா? ஆமாம், இப்போ நீ கரெக்டாக வைக்கணும். சரியா? சரி. இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ண பார்ப்போம். ஸ்கேல் நகன்றாமல் பார்த்துக்கோ. இப்போ 1/2 இன்ச்சு. ஆமாம், இப்போ மார்க் பண்ணு. ரைட், அவ்வளோதான். ரைட்டா? இது நம்ம இவ்வளோ தூரம் போடணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் தூரம் போட்டாலே போதும். சரி சரி. இது வந்து கீழே இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு உயரம் 14 இன்ச்சு ப்ளவுஸோட உயரம், ப்ளஸ் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் இருக்கு. சரியா? ரைட். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு கழுத்தோட அகலம் இருக்குல்ல, அது இங்கேருந்து கரெக்டாக 3 இன்ச் வச்சுக்கோ. 3 இன்ச்சு. இது என்ன சைஸுங்க? இது வந்து 36 சைஸ். 36 சைஸ். ஆமாம், 36க்கு 3 இன்ச்சு. ஆமாம். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு. நல்லா மார்க் பண்ணிக்கோ, அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். சரி. 36 இன்ச். கழுத்து அகலம் 3. கரெக்டாக அங்கே கரெக்டாக வைக்கல பாரு. அங்கே கோடு போடு. ஓகேவா? ரைட். இப்போ கழுத்தோட இறக்கம் இந்த ரெடி அளவு இருக்குல்ல, இதை சேர்க்கக்கூடாது, அது தையலுக்கு போயிடும். இந்த ரெடி அளவுல இருந்து கரெக்டாக கழுத்து 9 இன்ச்சு இறக்கம். 9 இன்ச்சு. 9 இன்ச்சு. இந்த ரெடி அளவில் இருந்து ஆமாம் 9 இன்ச்சு. 9. இது கரெக்டா? ரைட். அங்கே ஒரு மார்க், ஒரு சின்ன அடையாளம் வச்சுக்கோ. ரைட். இப்போ இது நீ சின்ன அடையாளம் நம்ம பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல, இது உனக்கு மட்டும் தானே தெரியும். அங்கே ஒரு மார்க் வை. ரைட். இங்கேருந்து அதே மாதிரி 3 இன்ச்சு மார்க் பண்ணு. 3 இன்ச்சு. ஆமாம், 3 இன்ச்சு 3 இன்ச்சு. ரைட், கரெக்ட். இப்போ இங்கே ஒரு சின்ன மார்க் வச்சுக்கோ. அதாவது நல்லா கேட்டுக்கோ, நம்ம மார்க் வைக்கும்போது இது இறக்கத்தை கணக்கு பண்ணி வைக்கிறோம். அப்போ எங்கே வைக்கணும்னா இந்த சைடு வைக்கணும். ஆமாம், இந்த இருக்குல்ல, சரி. இந்த இடத்துல வச்சாதான் இது வரைக்கும் இறக்கங்கிறது தெரியும். இது நீ மேலே வச்சா கிராஸாக போடுவேன். கிராஸ் ஆயிடும். ரைட். இந்த சின்ன ஸ்கேல் வந்து வச்சுக்கோ. இப்போ நீ இதுலேருந்து இந்த மார்க் வரைக்கும் லைன் போட்டுக்கோ. இதுதான் கரெக்டான மார்க். ஆமாம், ரைட். இப்போ இந்த லைனில் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விடு. கிராஸ் ஆகாமல் பார்த்துக்கோ. ஓகேவா? நீ ஏதாவது சத்தமாக பேசினா தான் மற்றவங்களுக்கு கேட்கும். ஏன்னா நீ ஒரு ஆள் படிக்கிறத வச்சு நிறைய பேர் படிக்க போகிறாங்க. இப்போ ஓகேவா? ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு 3/4 இன்ச். கரெக்டாக 3/4 இன்ச்சு போதும். இப்போ இந்த 3/4 இன்ச்சு சொல்கிறோம்ல, ஆமாம், இந்த பாயிண்ட் இங்கே இருக்கணுமா? ஆமாம், கரெக்டாக அந்த முக்கோணத்துலேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து 3/4 இன்ச்சு வைக்கணும். சரியா? இங்கே வைக்கணும். எடுத்துடு. இதில் ஒரு லைன் போடணும். ஸ்கேல் வச்சு போடு. ரைட். இப்போ அந்த ஆம் ஹோல் ஸ்கேல் எடுத்து அந்த இருக்கு பாரு, இந்த ஸ்கேல் கண்டிப்பாக வேணும். இந்த இருக்குல்ல, இந்த ஸ்கேலை வச்சு இதில் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தேன்னா இந்த மேலே இருக்கிற கோடு, கீழே இருக்கிற கோடு, சென்டரில் இருக்கிற கோடு 3மே கரெக்டாக அதில் மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக அதை ரொட்டேட் பண்ணினா இப்படி மேட்ச் ஆகும்ல. ஆமாம். இப்போ நீ இதில் ட்ராயிங் பண்ணலாம். பண்ணு. நான் பிடிச்சிக்கிறேன், நீ பிடிச்சிக்கிறியா? பண்ணு பார்ப்போம். அவ்வளோதான். அவ்வளோதான். இதில் ஜாயின் இருந்துச்சு, இதில் போய் முடியணும். கழுத்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஷோல்டர், இந்த கழுத்துலேருந்து ஷோல்டர் மார்க் பண்ணு. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணு. 36 செஸ்ட் அளவுக்கு 2.5 இன்ச். 2.5 இன்ச்சு ஷோல்டரோட அளவு 2.5 இன்ச்சு. இது ரெடி அளவு. இது ரெடி அளவு. ஆமாம், ஒரு லைன் போட்டுக்கோ. இது ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இதுலேருந்து இப்படி எடுத்துக்கலாம். ஆமாம்,
ஓகேவா? ம் ரைட், அவ்வளோதான். இப்போ நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணணும்ல, ஆமாம். இந்த ரெடியலவில் இருந்து கரெக்டாக 13.5 இன்ச்சு ஒரு ஃபார்முலா. இது வந்து ஃபார்முலா, இது வந்து எல்லா சைஸுக்கும் இது உண்டு. இப்போ ரெடி அளவில் இருந்து தான் நம்ம 13 எடுக்கணும். ஆமாம், 13ல் இங்கே ஒரு மார்க் வச்சுக்கோ. அந்த மார்க் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி. ஓகேவா? ரைட். இப்போ இதே அளவு இங்கே இருக்குதான்னு பார்க்கணுமா? எங்கே அப்படி இல்லை. இந்த ஒரு ஃபஸ்ட் இப்போ என்ன சைஸு? 36. 36 பாதியாக பிரித்து காட்டு பார்ப்போம். 36 பாதியாக பிரிக்கும். பாதியாக பிரித்து எவ்வளோ வருது சொல்லு? 36ல் பாதி எவ்வளோ? ஃபஸ்ட்டு வந்து செய்கிற மாதிரி இந்த பார் 36 சைஸ் எடுத்துக்கோ. 36. 36 இப்படி பாதியாக பிரி, இப்படியே மடிச்சுக்கோ. இப்படியே மடிச்சுக்கணுமா? இதை விட்டுரு, அதை விட்டுரு. எவ்வளோ இருக்கு? 18. அப்போ 1.5 இன்ச்சு கூட்டினோம்னா 19. அந்த 19ல் கை வச்சுக்கிட்டு இந்த டேப் இப்படி எடுத்துக்கோ. இதை இப்படி ரெண்டா மடி. ஓ சரி சரி. இப்படி மடிச்சேன்னா அந்த உள்ள எவ்வளோ இருக்கு பாரு. எவ்வளோ இருக்கு? 9.75. அந்த 9.75 இங்கே நீ மார்க் வைக்கணும். சரி சரியா? இப்போ 9.75 இந்த 13லேருந்து 9.75 மார்க் வை பார்ப்போம். இந்த 13லிருந்து நல்லா சத்தமாக சொல்லு. 13லிருந்து 9.75. அந்த 9.75 அங்கே மார்க் வை பார்ப்போம். ரைட், மார்க் வச்சிட்டியா? தெரியுதா? அப்போ இந்த மார்க்கு ஒரே அளவில் இருக்கணும். சரியா? இப்போ இந்த மார்க்ல இருந்து மேலே கரெக்டாக 8 இன்ச்சு வை பார்க்கலாம். 8 இன்ச்சு. 13லேருந்து 8 இன்ச்சு இந்த சைஸுக்கு. 13லிருந்து 8. 36 சைஸுக்கு. அதில் கரெக்டாக நேராக டேப்பில் நேராக பிடிச்சிக்கும். டேப்பு வளையவே கூடாது. இந்த இருக்குல்ல, இப்படி கரெக்டாக பிடிச்சி இந்த எண்டில் மார்க் வை பார்ப்போம். அந்த எண்டு தான் எப்பயுமே, இந்த எண்டு தான். ஆமாம், இந்த டேப்பு இங்கே இருக்குது, நீங்கள் வச்சுருக்கு. அப்படி வைக்காமல் கரெக்டாக வைக்கணும். அதே போல் அந்த மார்க் இங்கேருந்து பார்த்தோம்னா அதே 9.75 இருக்கணும். ஓ சரி சரி. அப்போ தான் அது கிராஸ் இல்லாமல் இருக்கும். டேப் கிராஸ் வச்சுருக்கு பாரு, ஸ்ட்ரெயிட் வச்சுக்கோ. ரைட். இப்போ குறுக்கில் ஸ்கேல் வச்சு இது மார்க் பண்ணு. இது ரேடியல் அளவு. ஆமாம். இந்த மார்க்ல இருந்து கீழே வரைக்கும் இந்த லைன் போடு. அந்த மார்க்ல இருந்து கீழே வரைக்கும். ஆமாம், கீழே வரையும் போட்டுடணும். அவ்வளோதான். ரைட். இது ரேடியல் அளவு. திருப்பி 1.5 இன்ச்சு தையலுக்காக நம்ம மார்க் பண்ணணும். தையலுக்கு. ஆமாம். இந்த ஸ்கேல் அளவு போதுமா? ஸ்கேல் அளவு போதும். ஸ்கேல் 1.25 இன்ச்சு தான் போதும். ரைட். இப்போ மார்க் பண்ணிட்டியா? மீதி இருக்கிற இந்த கேப்பு தான் ஆம்கோலோட மெஷர்மெண்ட். அதுக்கு நீ என்ன பண்ணுற, ரைட் ஆங்கிள் ஸ்கேல் இருக்குல்ல, அந்த இருக்கு பாரு, அதை எடுத்துக்கோ. இது உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கேல் எடுத்து இந்த மார்க் இருக்குல்ல, அந்த மார்க்கில் கரெக்டாக வச்சுக்கோ. அதே மாதிரி கீழே இந்த மார்க்கை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ. கரெக்டா? கரெக்ட். வச்சுட்டு இப்போ நீ லைனில் மார்க் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேல் நகன்றக்கூடாதா? பொட்டியா இரு வரேன். இதோட சேர்த்து லாஸ்ட் வரை இணைச்சி விடு. இது என்னென்னா இது வரைக்கும் தான் இணைக்கணும், அந்த கோட்டை விட நில்லு போகக்கூடாது. ரைட். இப்போது இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு வை பார்ப்போம். 1.25. ஆமாம், இந்த 1.25ங்கிறது ஃபிக்ஸடு. கழுத்தில் 3/4 இன்ச்சுங்கிறது ஃபிக்ஸடு. அது மாதிரி இங்கே 1.25 ஃபிக்ஸடு. 1.25 வை. இங்கே வைக்கணும். ஆமாம், வச்சுட்டியா? இப்போ இதில் ஒரு லைன் போட்டுக்கோ. இந்த இருக்குல்ல, அவ்வளோதான். இப்போ ஆம்கோல் ஸ்கேலுங்க இருக்கு. இந்த ஸ்கேலை வந்து வச்சு பார்க்கும்போது இந்த இருக்குல்ல, இந்த கீழே இருக்கிற கோடு, மேலே இருக்கிற கோடு, சென்டரில் நீ போட்டிருக்கிற கோடு மூணுமே இந்த ஸ்கேலை தொடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே மார்க் பண்ண, நகன்றக்கூடாது. ரைட். இவ்வளோதான் பேக் பீஸ். ஓகே, ரைட்டா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த பேக் பீஸை நீ வெட்ட போகிற. கரெக்டாக மெதுவாக வெட்டு பார்க்கலாம். இங்கேருந்து இப்படி போய் அப்புறம் இந்த ஆம்கோலுக்கு போய் திருப்பி இதில் போய் வெட்டி. ஓகே, எங்கே வெட்டு பார்ப்போம் நீயா? மெதுவாக வெட்டு, அவசரமே இல்லை. சரி. இப்போ வெட்டுறியா? எங்கே வெட்டு பார்ப்போம். கரெக்டாக அந்த மார்க்லேயே கவனமாக வெட்டணும்னா வெட்டிடலாமா?
ரைட். இப்போ நீ சாட்டை திருப்பிக்கும். இப்படி திருப்பிக்கலாமா? இந்த இடத்துல இரு வரேன். இது திருப்பிக்கும். சிசர் கீழே இறக்கி வச்சு விட்டு, சிசர் கீழே டேபிளில் உட்காரணும். இப்படி அப்படிதான் வெட்டணும். அப்போ தான் அது நம்ம பேச்சு கேட்கும். இல்லைன்னா அது பேச்சை தான் நம்ம கேட்கணும். இதில் இவ்வளோ இருக்கா? ரைட். இப்போ கீழே வரைக்கும். ஆமாம், ஸ்ட்ரைட்டாக இது வெட்டி எடுத்துக்கலாமா? வெட்டி எடுத்தோன்னா உனக்கு வேஸ்ட்டாக போயிரும்ல. இப்படியே மடித்து பழகு. அப்படிதான். அப்படிதான் வெட்டு. கரெக்டா? கரெக்டு. ரைட். இப்போ பேக் பீஸ் வெட்டிட்டேல்ல, இப்போ இந்த கழுத்தை வெட்டணும். சரிங்க. கழுத்தை கரெக்டாக அந்த மார்க்கில் பார்த்து வெட்டு பார்ப்போம். இந்த மார்க்லேயே வெட்டிடலாமா? ஆமாம், எப்படி ஆம்கோல் வெட்டினே அதே மாதிரி. சரி, வெட்டிடலாமா? வெட்டலாம் வெட்டலாம். வெட்டு வெட்டு. மார்க் விட்டு வெளியில் வந்துடக்கூடாது. கரெக்டாக மார்க்கில் வெட்டணும். அப்போ தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அழகாக அப்படியே வளைச்சி விட்டு அப்படியே. இந்த ஷேப் கரெக்டாக வரணும். ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரைட், வெரி குட். ஓகேவா? இப்போ இதான் பேக் பீஸ். ரைட்டா? கரெக்டாக போட்டு எடுத்துருக்கோமா? இது மாதிரி தான் பேக் பீஸ் வெட்டணும். அது எந்த பாடி மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா சைஸுக்கும் உனக்கு நான் சொல்லி தருவேன். சரிங்க. ரைட்டா? சரி, ஓகே. இன்னைக்கு இந்த பேக் பீஸை கட் பண்ணி முடிச்சுட்டேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த பேக் பீஸை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுக்குறேன். அதாவது ஒன்றுமே தெரியாத ஒரு நபருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அது மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த பாடி மெஷர்மெண்ட்டு தைக்கணுங்கிறது ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ கொடுக்கறது நான் சொல்கிற இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இதே மாதிரியே கட்டிங் போடுங்க. திரும்ப திரும்ப வீடியோ ரீவன் பண்ணி பார்த்து கூட நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே தெரியாத இருக்கிறவங்க இந்த ப்ளவுஸ் முடிக்கும்போது சூப்பராக வரும். அதுக்கப்புறம் எல்லா பாடி மெஷர்மெண்ட்டும் உனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? சரிங்க. டன்னா? டன். நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் வந்து இந்த பேக் பீஸை ரெடி பண்ண வேண்டியது. இதுதான் உங்களோட பொறுப்பு. ரெடி பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை செக் பண்ணுவேன். ஓகே. உன்னையும் தான் சொல்கிறேன். உனக்கும் செக் பண்ணுவேன், உங்களுக்கும் செக் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. டன். டன். பாய். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.